அந்த வனத்துறைக்கு அருகில் இருக்கின்ற நம்முடைய வேளாண் பெருமக்கள் பயிரிடுகின்ற பயிர்களை யானை, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள் எல்லாம் அங்கே அந்த பயிரை நாசம் படுகின்றது, அழிக்கப்படுகிறது. அதை காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போதே அதுக்கெல்லாம் பெரிய குழி வெட்டினோம். அகழி வெட்டி எப்படி யானையை தடுப்பதற்காக. யானை ரொம்ப அறிவானது, அப்படி மரத்தை போட்டு மேலே வந்துடும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான விலங்கு. இருந்தாலும் விவசாய இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்ட அந்த வேளாண் பயிரை அந்த வனவிலங்குகள் அழிக்கின்ற பொழுது மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்று நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன். அப்படி அதிமுக அரசு இருக்கின்ற போது அந்த வனவிலங்குகளால் பயிர் சேதம் ஏற்பட்டால் அந்த அங்கே இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி அதை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த இழப்பீடுகள்லாம் கொடுத்தோம். அதுபோல் பயிர் காப்பீட்டு திட்டத்திலையும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். வாழையா, கரும்பா, இன்றைக்கு இப்படி எல்லா பயிர்களுக்குமே காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீட்டை அதிமுக அரசாங்கத்தில் கொடுத்தோம்.